போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நமது ஆலை ஆலத்தியூர் ராம்கோ சிமெண்ட் ஆலையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினுடைய தலைவர், ராம்கோ சிமெண்ட் ஆலையினுடைய துணைத் தலைவர் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகின்றிருக்கக்கூடிய அரியலூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, தளவாய் காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, ராம்கோ சிமெண்ட் நிறுவனத்தினுடைய அனைத்து நிலை அதிகாரிகளே, டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களே, டிரான்ஸ்போர்ட் பணியாளர்களே, ஓட்டுநர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுக்காண்டு நம்முடைய ஆலத்தியூர் ஆலையிலே பல ஆலைகளிலே இது போன்ற விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆலத்தியூரிலே மிக சிறப்பாக இந்த பாதுகாப்பு வாரத்தை, பாதுகாப்பு மாதத்தை ஜனவரி 15 இருந்து பிப்ரவரி 15 வரையிலே சிறப்பாக அங்கெங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனுடைய நிறைவு விழாவாக இது நடைபெறுகிறது என்று கருதுகிறேன். காரணம், நம்முடைய மைண்ட்ஸிலே பார்ப்பீர்களேயானால் இந்த விழிப்புணர்வை மிக எச்சரிக்கையாக அனைத்து ஓட்டுநர்களும் அதை சரியாக கவனிக்கிறார்களா, அதை சரியாக செயல்படுத்துகிறார்களா என்பதை மிகவும் ஆய்வு செய்து அந்த மைண்ட்ஸிலே இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அந்த விழிப்புணர்வை அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவானது சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதேபோல இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல பணியாற்றக்கூடிய நம்முடைய ஓட்டுநர்கள் உங்களுடைய பாதுகாப்பை கருதி நம்முடைய ஆலத்தியூர் ராம்கோ நிர்வாகம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்தாலும் கூட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இதே இடத்திலே கண் மருத்துவமனையை, விருதாசலத்தில் இருந்து கண் மருத்துவமனையை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை அழைத்து வந்து கண் பரிசோதனையை இங்கே செய்தார்கள். அதற்கு முன்பாக பொது மருத்துவ முகாம் நடத்தினார். இது அனைத்துமே நம்முடைய மக்களுடைய உடல்நலம் சார்ந்த ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கண் பார்வை ரொம்ப முக்கியமானது. அதில் கூட பல ஓட்டுநர்கள் அந்த நிகழ்விலே அன்றைக்கு வர முடியாமல் கூட இருந்திருக்கலாம். என்றாலும் கூட நீங்கள் அந்த கண் பரிசோதனையை அவசியம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஓட்டக்கூடிய நம்முடைய ஓட்டுநர்கள் உடல் அயற்சியின் காரணமாக தூக்கம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அவசியம் தூங்க வேண்டும். காரணம், அப்படி தூங்காமல் அந்த அயற்சியோடு நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த காணொலியிலே நாம் பார்க்கின்ற போது பல்வேறு இடர்பாடுகள் எப்படியெல்லாம் இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது என்பதை சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடு இந்த விபத்திலே முதல் நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே விபத்துக்கு அதிகமான மாநிலமாக முதலில் இருந்த மாநிலம் மகாராஷ்டிரா. இன்றைக்கு தமிழ்நாடு அந்த நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 25ஆம் ஆண்டிலே, இந்த ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விபத்துகளிலே 50% எப்படியாவது குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முயற்சியாகத்தான் இந்த இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் உங்கள் மத்தியிலேயும் சரி, மாணவர்கள் மத்தியிலே, பல்வேறு பொதுமக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வை நம்முடைய காவல்துறை மூலமாக, போக்குவரத்து துறை மூலமாக, அரசு துறையை சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய தொலைபேசியை அதிக நேரம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு தூக்கமும் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கவன சிதறலும் ஏற்பட இருக்கிறது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சில பேர் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு லாரி ஓட்டிட்டு போறீங்க. சில பேர் இந்த காதில் சில அந்த போனை வச்சுக்கிட்டு நீங்க லாரியை, வாகனங்களை இயக்குகிறீர்கள். ஆனால் எதிரே இருக்கக்கூடிய பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு அதிகப்படியான திசை மாறக்கூடிய சொற்களை சொல்லலாம், கவனத்தை திருப்பலாம். அப்படி திருப்புகின்ற போது எதிரிலே இருப்பவர்கள் யார், அந்த வண்டி செல்ல, நமக்கு முன்னால் செல்லக்கூடிய வண்டிகள் வேகமாக செல்லுகிறதா, மெதுவாக செல்லுகிறதா, திரும்புகிறார்களா,
அந்த கவனக்குறைவு உங்களுக்கு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை நாம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் இன்னும் நம்முடைய விபத்துகள் நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் நம்முடைய லாரிகளை பொறுத்தளவிலே அதிக வேகமாக ஓட்டுவது கிடையாது. குறைவாகத்தான் நீங்கள் ஓட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த டூ வீலர் இருசக்கர வாகனங்களால் தான் அதிகப்படியான விபத்துகள் இன்றைக்கு 70% இந்த இருசக்கர வாகனங்களால் ஏற்படுகிறது. என்றாலும் கூட அவர் நம்ம வண்டியில மோதிட்டாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, லாரி ஏறி போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. எனவே அந்த விபத்திலே இருந்து நம்முடைய மக்கள் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கவனம் தேவை. இவர் செல்லு பேசிட்டே போனான்னு சும்மா எதுக்காக சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு லாரிகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள் குறைவாக இருந்தாலும் கூட பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சிறு வாகனங்கள் நம் வாகனத்தின் மீது மோதுகின்ற போது அதனால் அதிகமாக பாதிப்பை உருவாக்கி பாதிப்படைவது நாம தான். எனவே அதை நீங்கள் ஓட்டுநர்கள் கவனத்திலே கொண்டு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாரிசுகள் எல்லாம், உங்களை உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்க லாரிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஓட்டுநர் என்று சொன்னால் அது அந்த குடும்பம் வீட்டுக்கு நீங்க போகின்ற வரையிலே உங்களுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தான். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதே போல நம்முடைய ராம்கோ நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு காலகட்டத்திலே உலகமே பொருளாதாரத்திலே மிகப்பெரிய நலிவான நிலையிலே இருந்த போது இந்தியா அதிலே தலை நிமிர்ந்து நின்றது. காரணம் அதனுடைய பொருளாதார கொள்கை சரியாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வடநாடுகளிலே இருந்து பெரும் முதலாளிகள் இங்கே இந்தியா நம்முடைய சிமெண்ட் நிறுவனங்களை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ராம்கோ நிறுவனம் அதிலிருந்து மீண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, வீடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் சிறந்த நிர்வாகம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிர்வாகம் இருக்கின்ற போது நம்முடைய ஓட்டுநர்கள் உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேரிங் நீங்க பிடிக்கக்கூடிய கை இருக்கிறது, அந்த கரத்திலே தான் இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியினுடைய பாதி பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய உழைப்பை மதித்து, உங்களுடைய நலத்தை மதித்து, உங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை மதித்து நம்முடைய ராம்கோ நிறுவனமானது இன்றைக்கு இந்த சாலை போக்குவரத்து விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அவருடைய கருத்துக்களை நம்முடைய ஆய்வாளர்கள் எல்லாம் சிறந்த பேச்சாளர்கள், சிறப்பாக கருத்துக்களை சொல்லுவார்கள். அவருடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி எதிர்காலத்திலே எந்த விபத்தும் இல்லை நம்முடைய ராம்கோ ஆலையிலே என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக சிறப்புரை வழங்க நமது ஆலை